எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை மத்தேயு 28:6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்காகவும் சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக்கி கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அவரின் சரீரத்தை அடக்கம் செய்த 3ஆம் நாளிலே இயேசு தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆனால் இதை அறியாத சில பெண்கள் யூதர்களின் வழக்கப்படி வாசனை திரவியங்களை எடுத்துக்கொண்டு இயேசுவை பார்க்கும்படி வந்தார்கள். அப்படி வரும்போது கல்லறையின் வாசலில் இருக்கும் கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவான் என்று அங்கலாய்த்து பேசிக்கொண்டே சென்றார்கள். ஏனென்றால் அந்த கல் மிகவும் பெரிதான கல்லாய் இருந்தது. மேலும் அந்த கல்லுக்கு முத்திரை போட்டு யூதர்கள் கல்லறைக்கு காவல் வைத்து பத்திரப்படுத்தி இருந்தார்கள். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி தள்ளினார். அந்த நேரத்தில் பூமி அதிர்ந்தது. காவலாளர் செத்தவர்களைப் போல் விழுந்தார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை செய்கிறவர். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்ததை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் சாட்சி கொடுக்கிறார். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். பின்பு யாக்கோவுக்கும், அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். ஆம், என அன்பானவர்களே, இயேசு உயிரோடு எழுந்த நாளைத்தான் நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எங்களை வாழ வைக்கும்படியாய், எங்களுக்கு சகல அதிகாரமும் கொடுக்கும்படியாய், எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்களுக்கு சமாதானம் அளிக்கும்படியாய், எங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளிக்கும்படியாய் இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் எங்களுக்காக இன்றைக்கும் அற்புதங்கள் செய்கிறவராக சுற்றி திரிகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் நாங்கள் நினைக்கிறதற்கு மேலான காரியங்களை அவர் எங்கள் வாழ்வில் நடப்பிப்பார். யாராலும் எங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. இயேசு உயிர்த்தெழாதிருந்தால் எங்கள் நம்பிக்கை வீணாக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு மரித்ததோடு அவருடைய சரித்திரம் முடிந்து போகவில்லை. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று அவர் உயிரோடு எழும்பினதுதான் நமது நம்பிக்கைக்கு தொடக்க புள்ளி. அவரை நம்புகிற, அவரை தேடுகிற, அவரை கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்ற அவர் உங்கள் அருகிலேயே நிற்கிறார். எனவே எதை குறித்தும் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். ஏனென்றால் நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் தம்முடைய வல்லமையால் உங்கள் தடைகளை நீக்கி கண்ணீரை துடைத்து உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து தம்முடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புவாராக. இந்த நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நீ சொன்னதை செய்கிறவராய் இருக்கிறபடியினால் உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக நீங்கள் தந்திருக்கும் அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நினைந்தள்ளுங்கப்பா. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்றென்றைக்கும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. உம்முடைய அன்பு கரங்களுக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.